ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அது கூட 65 முட்டை ரைத்தா. இப்படி சாப்பிடும்போது தான் கம்ப்ளீட்டாக ஆன மாதிரி இருந்துச்சு சண்டே. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் 3 தக்காளி ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா, 2 பச்சை மிளகா, 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ மட்டன் எடுத்து இப்போ செய்ய போகிறேன். ஸோ மட்டன்ன்றதுனால ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலான்னு சொல்லி மசாலாவோடவே குக்கரில் வந்து 50 ml ஆயில் போட்டுக்கிட்டேன். ஸோ 100 ml தான் போடணும். ஸோ ஏன் 50 ml போட்டேன்னா, மட்டன் வந்து ரொம்ப கொழுப்பு கறியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து 50 ml சேர்த்துக்கிட்டேன். எப்படியோ மட்டன்லேருந்து வரோம் அதுக்காக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க 2 ஸ்லைஸ் 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காவும் ஆல்ரெடி போட்டிருப்பேன். வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ வந்து அதோட ஃப்ளேவர் அதில் இறங்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி மசிஞ்ச அப்புறம் இஞ்சி பூண்டு க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டேன். இங்கே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் கம்மியாக போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி போட்டுக்கலாம். 1க்கு 1.5 அளவுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ போட்டுக்கிட்டு தண்ணி கொதிச்ச அப்புறம் நம்ம ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம். அந்த ரைஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்த அப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமனும் பேலன்ஸ் வச்சுருக்க புதினா கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தம்மில் விட்டுக்கலாம். நம்ம தம்மில் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே விடுற மாதிரி அந்த தம்மில் கீழே தவா வச்சு மேலே வெயிட்டை வச்சு தம்மில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அது டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று நிஜமாகவே ஒட்டலை. சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.